ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெயர் பிரபா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிபிஏ எம்சிஏ முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், இரண்டாம் வரனாக இருந்தாலும் சம்மதம், எந்த வயதாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஜாதியும் தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் மாப்பிள்ளை வந்து ஒரு டிகிரி கண்டிப்பாக முடித்து ஒரு நிரந்தரமான ஒரு வேலையிலேயே இருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மாதம் ஒரு 15 to 20,000க்குள்ளே சம்பளம் வாங்குறவராக இருக்கணும். ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான், குழந்தையோடையே எங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் ஆல்ரெடி திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ அவங்கள படித்து வச்சுட்டு தாங்க இவங்க சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. அதாவது வேலை இல்லைனாலும் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, படிச்சிருந்தா போதும், என்னோடையே வந்து பிஸ்னஸ் பார்த்துட்டு ரன் பண்ணிகிட்டு இருந்தால் போதும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். அதனால் இவங்களோட அம்மா வந்து இவங்களோட பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு தனியாக சம்பாதிச்சு இவங்க ஒரு 20 சவரன் நகை இது சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தான். அவங்க அக்கா வந்து தனியாக செட்டில் ஆகிட்டாங்க திருமணமாகி. ஸோ இவங்க மட்டும்தான் இவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்கிறதுனால எங்கள் அம்மாவும் கடைசி விட என்னோட தான் இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு குணமான மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சந்திரிகா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க இரும்பு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், இரண்டாம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்க மிகவும் ஏழ்மையான குடும்பங்க. இவங்களுக்கு சொத்து சுகம்னு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு சொந்த வீடு, அதுவும் ஓட்டு வீடு தாங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டில் நகையெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க. ஆனால் இவங்களோட பொண்ணு நல்ல ஒரு குணமான பொண்ணு, அதனால் எங்களோட பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும். அவள் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு போய் அவ்வளோ ஒரு 15,000 சம்பாதிக்கிறா, அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு என்ன சொல்ல வராங்கன்னா இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து டிவோர்ஸ் ஆனதுனால, அதாவது குறுகிய காலத்தில் விவாகரத்தான மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தை இல்லாதவராக இருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இது முழுக்க முற்றிலும் இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்டோன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.